அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 184வது வசனம் வரை நிறைவு பெற்றிருந்தது. அடுத்ததாக இந்த சூராவுடைய 185வது வசனம் நம்மையெல்லாம் இந்த உலக வாழ்க்கை எதற்காக வேண்டி இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஜீவராசியும் மௌத் என்பதை சுவைத்தே தீரும், மரணத்தை அவர்கள் சுகித்தே தீருவார்கள், சுகித்தே தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான். எனவே உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசியாக இருந்தாலும், இப்படியும் சூரத்து ரஹ்மானில் வரும் 26வது வசனம், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியின் மீது படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசியும் அழிந்தே தீரும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், மகிமையும் மேன்மையும் கண்ணியமும் நிறைந்த உன்னுடைய ரப்பனுடைய முகம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். எனவே எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே அழிந்தே தீரும், அதற்கு மௌத் உண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது இந்த மண்ணிலே, இந்த பூமியில் வந்து மண்ணை எடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணை எடுத்து வந்த அந்த மலக்கை கொண்டு வந்து விட்டார். உடனே அந்த பூமி அல்லாஹ்விடத்திலே சொன்னதாம், யா அல்லாஹ், என்னிலா படைக்கப் போகிறாய்? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணுக்கு வாக்கு கொடுத்தானாம், உன்னிலே எடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட அந்த ஆதமும் ஆதமுடைய மைந்தர்கள் அத்தனை நபர்களும் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதாவது உன்னிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள், இறுதியாக அவர்களுடைய மரணம் என்பது உன்னுடைய புறத்தில்தான் என்ன செய்யும், வந்து சேரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்ததாகவும் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு மௌத் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருடைய மௌத்தையும் ரூஹையும் கைப்பற்றக்கூடியவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மௌத் என்பது உண்டு. இறுதியில் எல்லா ஜீவராசிகளும், வானம் பூமி அத்தனையும் அழிக்கப்பட்டு அல்லாஹும் அந்த சூர் ஊதப்படுகின்ற இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்களாம். அப்பொழுது அல்லாஹ் கேட்பானாம், இப்பொழுது யார் பூமியிலே யார் இருக்கிறார்கள்? இந்த அண்டசராசரம் அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது யா அல்லாஹ், நீயும் நானும் தான் இருக்கிறோம். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அப்பொழுது அவருக்கும் அங்கே ரூஹ் வாங்கப்படும். இறுதியில் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மௌத்துக்கு மௌத்தை கொடுப்பானாம். யாருக்கு? மரணத்திற்கு மரணத்தை கொடுக்கப்படும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அந்த மௌத்திற்கு, அந்த மரணத்திற்கு ஒரு ஆடுனுடைய வடிவத்தை, உருவத்தை கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் கொண்டு வந்து அதை ஸபஹ் செய்யப்படும், அதை அறுக்கப்பட்டு சத்தம் கொடுக்கப்படுமாம், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, நீங்கள் சுப செய்தி பெறுங்கள், நீங்கள் நிரந்தரமாக மௌத் இல்லாத வாழ்க்கையை இன்றிலிருந்து துவங்குங்கள். இதுக்கப்புறம் ஹயாத், அவ்வளோதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த சொர்க்கத்திலே ஹயாத்தோடு வருகின்ற தௌஃபீகை தந்துருவானாக. அடுத்து ஒரு சத்தம் கொடுக்கப்படுமாம், நரகவாசிகளே, நீங்கள் நரகத்தில் அப்படியே மூழ்கியிருங்கள், உங்களுக்கு துர்பாக்கியம் என்பது உண்டாகட்டும், அப்படி என்ற சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படுமாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்ல வருவது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். எனவே நீ நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னால் பல யூதர்களை பற்றி பேசப்பட்டு வந்தது. யூதர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள், அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். இதை பட்ட வாழ்க்கையை சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அவர்களுக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? நீ இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழப்போவது கிடையாது. உனக்கு ஒரு மரணம் என்பது ஒன்று இருக்கிறது, அதற்கு பிறகு நீண்ட நாள் ஹயாத் என்பது இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நீ தயாராகிக்கொள். அந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று சொன்னால்
நீ உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவாய். இல்லை என்று சொன்னால் உனக்கு நிரந்தர சோகம் என்பது, நிரந்தர நஷ்டம் என்பது என்னது இருக்கும். இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்கு மௌத்து அந்த சிந்தனை என்பது இல்லாமல் போய்விட்டது. மௌத்துடைய சிந்தனை இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு மறுமைக்கான தயாரிப்பில் என்ன செய்வோம், இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல நீங்கள் எல்லாம் மரணிக்க போகக்கூடியவர்கள், நபியை கூட அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், ஏன் அவங்கெல்லாம் மௌத்தை நம்பலையா? எல்லாரும் மௌத்தை நம்பினாங்க, அப்புறம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப இந்த மௌத் இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சொன்னால் நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ்வதை போன்று இருக்கிறது, மறுமைக்கான தயாரிப்பு இல்லை, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்ற அந்த எண்ணம் என்பது உங்களிடத்தில் இல்லாததன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆங்காங்கே மௌத்தினுடைய மரணத்தினுடைய சிந்தனையை நமக்கு காட்டுகிறான். ஒவ்வொரு ஜனாசாவையும் தொழு வைக்கக்கூடிய நேரத்தில், அதை கஃபன் செய்கின்ற நேரத்திலே, அதை தஃபன் செய்கின்ற நேரத்திலே நாம் யோசிக்க வேண்டும், நமக்கும் ஒரு நாள் இப்படி இருக்கிறது, நமக்கும் ஒரு நாள் இப்படி இருக்கிறது. அது மௌத்துடைய சிந்தனையை தரக்கூடிய தذكرத்துல் மௌத். ஜனாசா என்பது பார்க்கும் பொழுது போனோமா, தொழுதோமா, தஃபன் செஞ்சோமா, கஃபன் செஞ்சோமா, இப்படி அல்ல. நமக்கும் ஒரு நாள் இப்படி இருக்கிறது, இதற்கு நாம் தயாராயிட்டோமா? அந்த முன்கர் நக்கீருடைய பதிலுக்கு நம்மளிடத்திலே அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நம்மளை நிற்க வைப்பானே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நான் எப்படி இருப்பேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய அந்த ஆமால் நாமா பட்டோலையை வலது கையால் கொடுப்பானா? இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு அன்றாடம் இருக்க வேண்டும். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. என்ன வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறார்கள். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள், நீங்கள் கணக்கு செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அஜ்ர்கள், உங்களுடைய கூலி, உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அமல்களை நீங்களே இப்பொழுது கணக்கிட்டு பாருங்க. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் நான் இன்றைய தினம் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறேன், என்னென்ன தீமைகளை செய்திருக்கிறேன். அந்த நன்மைகளை செய்திருந்தால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நாம் தீமைகளை செய்திருந்தால் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. ஏன்? நாம் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் என்பதும் சிறு மவுத். நம்ம தூங்குற அந்த தூக்கம் என்பதும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது சொல்லும் போது என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன். வ அமூது வாஹியா, அதற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்? கண் விழிக்கிறேன். அது அல்லாஹ் கொடுத்தாதான். அப்படியே ரூஹை முடிச்சு இழுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நைட்டு தூங்குறோம் பாய், காலையில் யார் எந்திரிக்கவும் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. எனவே நாம் நம்மளுடைய அமல்களை கணக்கிட்டு கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தரக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். முல்லா அப்படின்னு ஒரு நகைச்சுவை நபர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் மக்களிடத்தில் சிந்தனையை அதிகமாக சிந்திக்க வைப்பார். எல்லா மக்களும் உலக ஆசையில் அப்படியே மூழ்கி 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 போயிருந்தாங்க. ஒரு நாள் அந்த மக்களெல்லாம் பார்த்து சொன்னாராம், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் ஒரு மருந்தை சொல்லட்டுமா? மரணமே இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நான் ஒரு மருந்து. எல்லாரும் யோசிக்கிறாங்க, நமக்கும் அது இருந்தால் கொடுங்க அஜத்து கொஞ்சம். அது முல்லா கேட்ட கேள்வி. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டுமா? என்னிடத்தில் மருந்து உண்டு. எல்லா மக்களும் அப்படியே சேர்ந்துட்டாங்க. முல்லா ஏதோ புதுசாக சொல்ல போறார். இருக்கிறது 60-70க்குள்ள வாழ்ந்து முடிச்சு போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம 1000 வருஷம் வாழணும்னு நினைச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள். குர்ஆன் சொல்லி தருகிறது, ஒவ்வொருத்தரும் 1000 வருடங்கள் வாழ வேண்டும், நீண்ட நெடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பேராசை கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். குர்ஆன்ல இருக்கு. முல்லா கேட்டவுடன் அப்படியே கூட்டம் அலை மோதுது. முல்லா சொல்றதுக்கு வரார். ஏன்பா தாமதப்படுத்துற, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லப்பா, சவுண்ட் வருது கூட்டத்தில் இருந்து. உடனே முல்லா சொன்னாராம், யாருக்கெல்லாம் மரணம் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கு. நீ ஏன் பிறந்தா என்ன செய்வ? மரணிச்சு தான் போவ, முடிஞ்சு போச்சு கதை. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வரார்? ஒவ்வொரு பிறப்பிற்கும் அவருடைய தேதி எழுதப்பட்டு விட்டது. அவனுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே
அவருடைய மௌத் எப்பொழுது, அவருடைய இந்த உலகத்திலே என்னென்ன செய்வார், அவருடைய நல்ல அமல்கள் என்ன, அவர் சயீத் அம் ஷகி, அவர் சிறைதேவியாக நற்பாக்கியம் பெற்றவராக வாழ்வாரா அல்லது துர்பாக்கியம் பெற்றவராக வாழ்வாரா, அத்தனையும் அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே எழுதப்பட்ட விஷயம் அது. எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் நீ இருந்தாலும் மௌத் உன்னை வந்து சேரும். இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி தந்திருக்கிறார்கள், இதா கலல்லாஹு லி அப்தின் அய்யமூத பி அர்லின், ஒரு மனிதருக்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் அவருடைய அஜல் என்பது முடிகிறது என்று சொன்னால், அவருடைய தவணை என்பது அவருடைய குறித்த அந்த நேரம் என்பது முடிகிறது என்று சொன்னால், ஜஅலல்லாஹு இலைஹா ஹாஜத்தன், அந்த பூமியின் பக்கம் வருவதற்கு அவரை ஒரு தேவையை அல்லாஹ் செய்வான், உருவாக்கி கொடுத்து விடுகிறான். அந்த மனுஷன் அங்கே வரமாட்டார், அல்லாஹ்வா ஒரு தேவையை கொடுத்து அங்கே வர வச்சிருவான். வானத்தில் பறக்கின்ற நேரத்தில் விமானத்தில் அவருக்கு ரூஹ் பிரிய வேண்டும் என்று சொன்னால், மௌத் வர என்று சொன்னால் அல்லாஹ் வர வைப்பான். ஆள் கடலில் ஒரு மனிதருக்கு மௌத் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர வைப்பான். எந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பார் மனுஷன், முடிஞ்சிடும். இன்னைக்கெல்லாம் வீடியோக்களில் பார்க்குறோம், ஜிம்மில் எத்தனை பேர் அந்த செகண்டில் என்ன செய்யுது, ரூஹ் போகுது, சொல்ல முடியல, மாரடைப்பு, எப்படியெல்லாம் விபத்துகள். அல்லாஹ் அப்படிப்பட்ட திடீர் விபத்துகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. படுக்கையில் படுத்த அந்த மௌத்துகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொடுத்த பெரிய விஷயம் ஆஃபியத். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆரோக்கியத்தை கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்லித் தருகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அதற்கு பிறகு வ இன்னமா துவஃபௌன உஜூரகும் யௌமல் கியாமா, உங்களுடைய நற்கூலிகள், நீங்கள் செய்த அமல்களுடைய அந்த பலன்கள், பிரதிபலன்கள் உங்களுக்கு வழங்கப்படுவதெல்லாம், கொடுக்கப்படுவதெல்லாம் யௌமல் கியாமா, நாளை இறுதி நாளில் அது அத்தனை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் சில நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் சதகா கொடுத்தீங்க, அதற்கு பலனாக உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், பர்க்கத்தை கொடுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொடுக்கிறது. அதே போன்று சில நபர்கள் இந்த பூமியிலே தவறுகளை செய்திருக்கலாம், அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் என்ன செய்வான், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். ஆனால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வைத்து எங்கே கொடுப்பான், நாளை மறுமையில் கொடுப்பான். அல்லாஹ் இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம், இன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களுடைய பிரதிபலன்கள், நீங்கள் செய்த அமல்களுடைய அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அது கொடுக்கப்படும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நன்மை தீமையை நீங்கள் அளவிட்டு கொள்ளுங்கள், கணக்கிட்டு கொள்ளுங்கள். நமக்கு தான் நம்ம ரொம்ப தெரியும், மற்றவர்களை தெரியாது. எனவே நாம் நம்மை கணக்கிட்டு கொள்ள வேண்டும். மற்றவங்க பார்த்து சொல்றதுனால நீ தப்பு செய்யறப்பா அப்படின்னா அவங்க மேலே கோவம் வருது. ஆனால் நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து நமக்கு குறிப்பிடும் பொழுது நமக்கு அந்த வலி வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே அதற்கு முன்னரே நாம் என்ன செய்யணும், அதை கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, யார் ஒருவர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று உத்ஹிலல் ஜன்னத, சொர்க்கத்திலே பிரவேசிப்பாரோ, அவர் நுழைந்து விடுவாரோ, நுழைக்கப்படுவாரோ, ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். நரகத்தை விட்டும் தப்பித்து சொர்க்கத்திலே யார் நுழைந்து விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், ஜெயம் பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க டிக்ளேர் பண்றான். எனவே நரகத்தை விட்டும் தப்பிப்பதற்கான வழிகள் ஏராளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று சொர்க்கத்திலே நுழைவதற்கான வழிகள், பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது என்று சொன்னால், அந்த ஜெயம் பெற்றவர்கள், அந்த வெற்றி அடைந்தவர்கள், அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபகத் ஃபாஸ, எவ்வளவு பெரிய வார்த்தை, அவர் ஜெயம் பெற்று விட்டார், அவர் வெற்றி அடைந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே
ஒரு சாட்டையினுடைய இடம் இருக்கிறது, சாட்டை அடிக்கிறதுக்கு, மாடை ஆடை ஒட்டகத்தை துரத்துறதுக்கு வைக்கிற சாட்டை இருக்கிறது. அந்த சாட்டை அளவிற்கு இடம் இருக்கிறது எங்க? சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கான இடம் இருக்கிறது. கைரும் மின துன்யா உமா ஃபீஹா. எவ்வளவு அழகான வார்த்தை! இந்த துனியாவை விடவும், இந்த துனியாவில் இருக்கின்ற அத்தனை விஷயங்கள், அத்தனை பொருட்களை விடவும் அது ஆகச் சிறந்தது. இன்னைக்கு இடத்துக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறோம்? ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட், 3 ஸ்கொயர் ஃபீட், 4 ஸ்கொயர் ஃபீட். அங்கே சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற அளவிற்கு இடம் நமக்கு கிடைத்தால் அது உலகத்தில், ஏன் உலகத்தில் இருப்பதை விட அத்தனை விஷயங்களும் ஆகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஏன் சில மனிதர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய வாடை இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நரகத்திலிருந்து தப்பிச்சு அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாடை, அந்த நறுமணம் அது கிடைத்தால் போதும், அதனுடைய நிழல் அது கிடைத்தால் போதும் என்று ஏங்கக்கூடியவர்களும் நாளை மறுமையில் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், லை யலிஜன் நார ரஜுலுன். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். லை யலிஜன் நார ரஜுலுன். ஒரு மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். எந்த மனிதர்? பகா மின் ஹஷியத்தில்லாஹ். அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அழுதாரே, அந்த மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். பயம் வேண்டும், நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற ஹவுஃப். அல் ஈமானு பைனல் ஹவுஃபி வர் ரஜா. நம்பிக்கை என்பது, ஈமான் என்பது அச்சத்திற்கும் அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற ஆதரவுக்கும் மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவான் என்ற ஆதரவு வேண்டும், அல்லாஹ் நம்மை நரகத்தில் போட்டுவிடக் கூடாது என்ற பயமும் வேண்டும். அதுதான் ஈமான். நான் தொழுகிறேன், நான் 5 வேளை தொழுகிறேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் கரெக்டாக 30 நோன்பு வைக்கிறேன், இது எல்லாம் அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற ஆதரவு. அத்தோடு இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற விஷயங்கள் ஏதேனும் முகஸ்துதி இருக்குமோ, ஏதேனும் ஒரு மற்றவர்களுக்காக அந்த கண் பார்வைக்காக வேண்டி இருக்குமோ என்ற அந்த அச்சமும் வேண்டும். அந்த அச்சமத்துக்கும் அந்த ஆதரவுக்கும் மத்தியில் தான் நம்மளுடைய ஈமான் என்பது இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், லை யலிஜன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹி ஹத்தா யஊதல் லபனு ஃபில் லர். எவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கறந்த பால் இருக்கிறதே, மடியில் திரும்பாத வரை, கறந்த பால் அந்த பால் மடியில் திரும்பாத வரை அந்த மனிதர் எங்கே செல்ல மாட்டார்? நரகத்திற்கு செல்ல மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமையாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஒருவர் அழுகிறார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓமையும் சொல்கிறார்கள். எப்படி கறந்த பால் அதனுடைய மடிக்கு திரும்பாதவரை இவர் என்ன செய்ய மாட்டார்? நரகத்திற்கு போக மாட்டார். அடுத்த வாசகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா யஜ்தமியு குபாருன் ஃபீ சபீலில்லாஹி வ துகானு ஜஹன்னம். அல்லாஹுடைய பாதையில் சென்ற ஒரு நபரின் மீது பட்டிருக்கின்ற அந்த புழுதி இருக்கிறது, அதுவும் நரகத்தினுடைய அந்த புகையும் ஒன்று சேராது. எந்த ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் சென்றார், அவர் மீது ஒரு புழுதி பட்டிருக்கிறது, ஒரு டஸ்ட் பட்டு இருக்கு, அந்த மனிதருடைய மீது பட்டிருக்கின்ற அந்த புழுதியும் நரகத்தினுடைய புகையும் ஒன்று சேராது. யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். இதையெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற அமல்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. உங்களுடைய செல்வத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இத்தகு அன்னார வலௌ பிஷிக்கி தம்ரத்தின். நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்த பழத்தினுடைய துண்டை கொடுத்தாவது. ஒரு முழுமையாக கொடுக்காதீங்க, அதுலேருந்து ஒரு துண்டு பிச்சு உங்களுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு மற்றதை நீங்கள் ஏழைக்கு யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுங்கள், அது நரகத்தை விட்டும் காப்ப சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை இப்படி பரிபூர்ணம் செய்தார்கள். ஃபஇல்லம் தஜிது, உன்னிடத்துல அது கூட இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கிற அளவு கூட உனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அப்படி என்று சொன்னால் பிகலிமத்தின் தய்யிபத்தின், நல்ல கனிவான வார்த்தையை பேசு. அவர் கேட்குறாரு, உன்கிட்ட இல்லைண்ணா, நானே உன் நிலமில் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் இடத்துல பேசாம
உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்களா கேட்கறதுக்கு அப்படி என்று அவரை கடிந்து பேசாமல் பிகலிமத்தின் தக்கிபத்தின் கனிவான மிருதுவான நல்ல வார்த்தையை நீ பேசுவதினால் நீ நரகத்தை விட்டும் காப்பாற்றப்படுவாய். நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல வார்த்தையை பேசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது கனிவான வார்த்தைகள். யாரிடத்திலுமே கரடு முரடான ஒரு வார்த்தைகளை பேசினால் நமக்கு நரகத்தினுடைய அச்சம் என்பது வேண்டும். இன்னைக்கு நம்ம அவரிடத்தில் அவ்வளோ அதிகமாக அதட்டுறோம், பேசுகிறோம். நாம் செய்த தவறுகளுக்கு அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பிடித்தால் என்ன செய்வார்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, சுட்டி காட்டினாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு அவர் மீது கடினம் கொள்ளுகிறீரே. யாரிடத்துல? ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியின் மீது, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியின் மீது, ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது, ஒரு கரடுமுரடான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வார்த்தை இது. யாரிடத்திலுமே மிருதுவான முறையில், மென்மையான முறையில் கையாள வேண்டும், பொறுமையோடு கையாள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அந்த கடினமான தன்மை விட்டும் அப்பாற்பட்டு மிருதுவான முறையில் நடந்தாங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிருதுவான தன்மை தான். பல இடங்களில் போருக்காக சஹாபிகள் புறப்பட்ட நேரத்திலும் அந்த போரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பதற்கான வழிகளை தான் பார்த்தாங்க. ஏன்? கோபம் என்பது கூடாது, மற்றவன் மீது பொறாமை என்பது கூடாது, குரோதம் என்பது வேண்டாம், மென்மையாக மிருதுவாக நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அஅத்துல் இபாதி ஸாலிஹீன், என்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ராஜ், எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியத், எந்த ஒரு காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷரின், எந்த ஒரு மனிதருடைய இதயமும் அவருடைய யோசனையும் சிந்திக்காத ஒரு விஷயத்தை நான் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கிறேன். இங்கே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர இருக்கிறான். அந்த சொர்க்கத்தை பற்றி நினைக்கணும். எப்படி நரகத்தை பற்றி நம்ம பயந்து அந்த நரகத்தினுடைய உஷ்ணம், அந்த நரகத்திலே நடக்கின்ற செயல்கள், அதே போன்றுதான் சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். மற்றொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது, வஇன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரத்துன், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, யஸீரு ராகிபு ஃபி லில்லிஹா, ஒரு பயணம் செய்யக்கூடியவர், ஒரு பயணி ஒரு ஒட்டகத்திலோ அல்லது ஒரு விரைவான ஒரு வாகனத்திலோ செல்லக்கூடியவர் ஃபி லில்லிஹா, அதனுடைய நிழலிலே கடந்து சென்று கொண்டே இருப்பார். மேத்த ஆமின் லா யக்தாவுஹா, 1000 வருடங்கள் 100 வருடங்கள் போய்கொண்டே இருப்பார், அது முடியாது. நிழல், ஒரு மரத்துடைய நிழல் அவ்வளவு நீளமாக இருக்கும். அவ்வளவு உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தயாரித்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவுடைய 30வது வசனத்தில் இதே வார்த்தையை சொல்லுவான், வலில்லிம் மம்தூத், நீளமான நிழல் எங்கே இருக்கிறது? சொர்க்கத்திலே இருக்கிறது. எப்படி அது அவ்வளவு நீளமானது? இப்படிப்பட்ட மரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத, எவர் ஒருவர் நரகத்தை விட்டும் தப்பித்து சொர்க்கத்திலே பிரவேசிக்கப்படுகிறாரோ ஃபக்கது ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு இந்த வசனம் இப்படி முடிகிறது, வமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லா மதாஉல் குரூர். குரூர் என்று சொன்னால் மதி மயக்குகின்ற. இன்று நமக்கு எல்லாமே என்ன ஆகுது? நம்மளுடைய மதிய, நம்மளுடைய சிந்தனையை மயக்கின்ற அளவுக்கு தான் இருக்கு. நாம ஏதோ குரான் பார்க்கணும்னு சொல்லி தான், இல்லை ஒரு பயான் கேட்கணும்னு தான் ஃபோனுக்குள்ளே போவோம். அங்கே அப்படியே நம்ம ட்ராக் என்ன செய்யும்? மாறும். எந்த அளவுக்கு சொன்னால், இன்னைக்கு மரணம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை போட்டு நம்ம உள்ளே போனோம்னு சொன்னால் ஒரு 4 ஷார்ட்ஸ் தான் மரணம் வரும், அடுத்தது அப்படியே மாறிடும். நம்ம சிந்தனை என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்மளுடைய மதி மயக்கக்கூடியதான் வமல் ஹயாத்து துன்யா. அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லா மதாஉல் குரூர், நம்மளுடைய சிந்தனையை மதியை மயக்குகின்ற, அதை குழப்புகின்ற
ஒரு பொருளே இன்றி வேறு எதுவும் இல்லை. எனவே எதை பார்த்தாலும் நம்மளுடைய சிந்தனையை அப்படியே டைவர்ட் மாற்றுகின்ற ஒரு நிலையைத்தான் இந்த பூமி என்பது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆலாவுடைய 16வது 17வது வசனத்தில் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு நான் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். பல் மாறாக துஸிரூன ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வல் ஆஹிரத்து ഖൈറു வ அப்கா, இந்த மறுமை இருக்கிறதே அதுதான் சிறந்தது, மேலும் அதுதான் நிலையானது. மறுமைக்கு தான் நிலை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வயதை கடந்துட்ட பிறகு நம்மளுக்கு அந்த சிந்தனை வரணும்னு இல்லை. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா, அதுக்கப்புறம் எங்க வீடு போங்குது, காடு வாங்குது, அப்படிலாம் ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை என்பது கிடையாது. மாறாக வாலிப பருவத்திலிருந்தே நாம் கபருக்காக வேண்டி என்ன தயாரித்திருக்கிறோம், அந்த மஹ்ஷருக்காக வேண்டி நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம், நாளை இத்தனை நபர்கள் உம்மத்து முஹம்மதியா என்று இருப்போமே, அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும், இதையெல்லாம் யோசிக்கணும். மறுமைக்காக தான் நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நாளை மறுமையில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். அதிலே ஒருவர் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் கூட்டமே இருக்கும். அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள்? நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய வணக்க வழிபாடிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த வாலிப பருவத்திலிருந்தே நம்ம சீர்திருத்திக் கொள்ளணும். ஒரு வயதை கடந்துட்ட பிறகு அது பெரிய விஷயம். வயதை கடந்துட்ட பிறகு நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யக்கூடியவர் அல்ல. எனவே தான் ஹதீஸ்களில் இப்படியே வரும், ஒரு வாலிபர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தௌபா மிக சீக்கிரம் கிடைச்சிடும். இதுவே ஒரு வயது முதிர்ந்த ஷேக்குன் ஃபானின் இப்படியே வரும், தன் வாழ்க்கையை இழந்த ஒரு முதுமை பரமம் அடைந்திருக்கின்றவர் தவறு செய்கிறார், ஜினா போன்ற தவறுகளை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மிக மோசமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா காரணம் என்ன? அந்த நேரத்தில் கூட அவருக்கு அந்த சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை வரலன்னா அவர் என்ன மனிதர்? எனவே நம்முடைய சிந்தனைகள் மாறணும். மௌத்துக்காக வேண்டி நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் என்ற அந்த சிந்தனைகள் நம்ம நினைச்சு வரணும். சூரத்து நஹலுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், வமா இந்தகும் யன்ஃபது, உங்களிடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே தீர்ந்துவிடும். உங்களிடத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். வமா இந்தல்லாஹி, ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பாக் என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். அந்த நிலையான அந்த நிகழ்வுக்கு நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், இந்த துனியா என்பது எப்படிப்பட்டது ஆகிரத்தை ஒப்பிடும் பொழுது, வல்லாஹி மத்துன்யா ஃபில் ஆஹிரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஆகிரத்திலே இந்த துனியா என்பது இல்லா யக்பிசு அஹதுக்கும் இஸ்பாஹு ஃபில் யம், ஒரு கடலிலே ஒரு மனிதர் தன்னுடைய ஆள்காட்டி விரலை என்ன செய்கிறார்? முக்குகிறார். ஆள்காட்டிய விரலை என்ன செய்கிறார்? அந்த கடலில் என்ன செய்கிறார்? முக்குகிறார். அதை நுழைத்து ஃபல்யன்துர் பிமா தர்ஜிஉ இலைஹி, அதை எடுத்து இப்படி பார்க்கிறார். அதுலேருந்து ஒரே ஒரு கத்ரா, ஒரு துளி என்ன செய்யும்? சொட்டும். அதுதான் இந்த ஆகிரத்தை கவனித்து இந்த பூமி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகிரத்தில் போய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இத்தனை வாழ்க்கை என்பது அது ஒரு கத்ரா, ஒரே ஒரு துளி அளவு தான் இருக்கும். அதுவும் எங்க? நம்மளுடைய ஆள்காட்டி விரல்ல ஒட்டி இருக்கின்ற அந்த நீருக்கு சமமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை என்பது ஆகிரத்தை விட எவ்வளவு பன்மடங்கானது. அதுக்கு நம்ம தயாராகணுமே, அந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாராகணும். ஒவ்வொருவரும் இப்படி நினைக்கணும். அடுத்த நொடி சஹாபாக்கெல்லாம் பேசிக்கிட்டாங்கல்ல, மவுத் எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், அதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு பேசும் பொழுது ஒரு சஹாபி சொன்னாங்க, இந்த பாங்கு சொல்லப்பட்டு இகாமத்து சொல்கிற அளவுக்கு ஒரு சஹாபி சொன்னாங்க, முன்னாடி ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில். இப்போ லொஹரில் இருக்கிற மனுஷன் எப்போ இருக்க மாட்டார்? அசரில் இருக்க மாட்டார்.
நபிசுல்லாசம் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, காலையில் இருக்கிறவர் மதியம் சாயங்காலத்தில் என்ன செய்ய மாட்டார், மூத்தாயிடுவார். இன்னொரு சஹாபி சொன்னாங்க, பாங்குக்கும் அந்த இகாமத்துக்கும் நடுவிலே ஒரு மனிதர் மூத்தாகலாம். பாங்குக்கு பார்த்தீங்க, தொலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு செய்தி தொழுதுட்டு போகிறா தெரியுது, ஒஃபாத்தாயிட்டாருங்க. என்னங்க இப்போ தானங்க அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன், பேசின அந்த 3 நிமிஷத்துல தான் நினைச்சேன் ஒஃபாத்தாயிட்டார். இப்படின்னு ஒரு சஹாபி சொன்னாங்களாம். அடுத்து ஒவ்வொருத்தராக இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு அறிஞர் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒரு சலாம் இருக்கும் இன்னொரு சலாமுக்கு மத்தியில் இருக்கின்ற நேரம், அவ்வளோதான். இப்படி ஒரு சலாமை சொன்னார். அடுத்த சலாம் சொல்லும் பொழுது அவர் இருப்பார் என்பதற்கு எந்த ஒரு ஊர்ஜிதமான வார்த்தையும் சொல்ல முடியாது. இதுதான் மௌத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி தருவது, ஒமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லா மதாஉல் குரூர், மதிமயக்குகின்ற அந்த பொருளை இன்றி வேறு எதுவும் இல்லை. எனவே உங்களுடைய சிந்தனையை இந்த உலக ஆசாபாசங்கள், இந்த மனோ இச்சைகள் உங்களை கவர்ந்து கவர்ந்து இழுக்கும். டிஸ்பிளே வச்சு வச்சு இழுப்பாங்க. ஆனால் அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், மீளணும். இதெல்லாம் ஷைத்தானுடைய வலை, உலக ஆசாபாசங்கள். அல்லாஹ் அடுத்து உலகத்திலே நம்ம எப்படியெல்லாம் சோதிக்கின்றான். அடுத்த வார்த்தை, லதுபுலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய ஆத்மாக்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் சோதனை செய்யப்படுவீர்கள். எப்படி? நீங்கள் ஹலாலான முறையில் செலவு செய்கிறீங்களா, இல்லை அது ஹராமான முறையில் நீங்கள் செலவு செய்கிறீங்களா? உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருந்து உங்களுடைய செலவினங்கள் ஹராமில் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு பல நபர்கள் ஹலாலான முறையில் உழைக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய செல்வம் தியேட்டர்கள்லையோ வேற எங்கெங்கேயோ போகுது. என்ன ஹஸ்ரத்து, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு 4,000 ரூபாய் அப்படி போனா என்ன? அல்லாஹ் நாளை கேட்பான், நீ எந்த முறையில் சம்பாதித்தாய், எந்த முறையில் நீ செலவு செய்தாய். வலதுபுலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய செல்வத்திலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களிலும் உங்களுடைய ஆத்மாக்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அப்படி என்ன, ஜிஹாத் என்று கூப்பிட்டப்பட்டால் அழைக்கப்பட்டால் நீங்க போறீங்களா இல்லையா? இல்லை, என்னுடைய நஃப்ஸை நான் எப்படி போறது? இது இந்த ஆயத் என்பது பத்ருகளத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு ஆயத். அல்லாஹ் அடுத்த வசனம் இப்படி சொல்லி காட்டுகிறான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் செவிமடுக்கிறீர்கள், உங்களுடைய காதுகளுக்கு வருகிறது. மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களிலிருந்தும், வ மினல்லதீன அஷ்ரகு, யாரெல்லாம் முஷ்ரிக்கீன்களாக இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்கு செவிகளுக்கு வருகிறது. எப்படி வருகிறது? அதன் கஸீரா, உங்களுக்கு அதிகமான நிந்தனை தருகின்ற, கஷ்டத்தை தருகின்ற ஒரு இதுவாக இருக்கிறது. யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். இந்த நிகழ்வு எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா என்ற சஹாபி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்கள பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அழைச்சிக்கிட்டு ஒரு கழுதையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. 2 பேரும் போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தப்லீகுடைய வேலை ஆரம்பிச்சிடும், தாவத்துடைய பணி. போய் அவங்களுக்கு என்ன செய்யணும்? கலிமாவை பற்றி சொல்லணும், குர்ஆன் அவங்களுக்கு ஓதி காட்டணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த கூட்டத்திலே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா முஸ்லிமானவங்க, இஸ்லாமை ஏற்ற சஹாபி, அவங்களும் அந்த கூட்டத்தில் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்களே எங்களுடைய பகுதிக்கு அப்படின்னு சந்தோஷமா வலைக்கும் சலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் தன்னுடைய கழுதையை என்ன செய்கிறாங்க, அப்படியே கொண்டு போகிறாங்க. அப்பொழுது இருந்த ஒரு நபர் அங்கே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு மனிதர், அவர் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையை கொண்டு வந்த உடனே அவர் மீது கொஞ்சம் தூசி, அந்த புழுதிகள் என்பது அவர் மேலே பட்டுருச்சு. உடனே அவர் தன்னுடைய முகத்தை அப்படியே மூடிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரியாக பார்க்குறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போயிட்டு குர்ஆனை என்ன செஞ்சாங்க, ஓதி காமிச்சாங்க. நல்ல நல்ல சில விஷயங்கள், வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. நான் உட்காந்து மக்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் புது மனிதராக உள்ளே வந்தீங்க, சலாம சொன்னீங்க. அப்பொழுது உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சு. தவறான வார்த்தைகள்னா, நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் ஓதின குர்ஆன் வாசனங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த மக்கள் உங்களிடத்தில் வரும்பொழுது, இது முஸ்லீமான சில நபர்கள் இருக்கிறாங்க, காஃபிர்களும் இருக்காங்க, யூதர்களும் இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் ஏன் இதை சொல்கிறீங்க? உங்களிடத்தில் இந்த மனிதர்கள் வருவாங்க இல்லையா உங்கள் பகுதிக்கு, அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே என்ற வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லிட்டாங்க. உடனே அங்கிருந்த சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனம் பொறுக்கலை. என்னுடைய நபியை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வருவதற்கு நான் அனுமதி தருகிறேன், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வாங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இரண்டு கூட்டத்திற்கு மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. அவங்க ஒரு வார்த்தை பேச, இவங்க ஒரு வார்த்தை பேச, எந்த அளவுக்குன்னு சொன்னால் அடிக்கின்ற அளவுக்கு போயிருச்சு. ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்ற வார்த்தைகள் இதெல்லாம் பத்ர் போருக்கு ஹிஜ்ரி 2க்கு முன்னாடி நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் ஒரு 2 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷத்தில் என்ன செய்ய நடக்கக்கூடிய நிகழ்வு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் சண்டைலாம் போடாதீங்க, பேசாதீங்க, நான் புறப்பட்டுடுறேன், நான் புறப்பட்டு போயிடுறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. எங்கே போனாங்க, எங்கே புறப்படாங்க? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவங்கள பார்க்க தான் போனாங்க. அவங்க தான் அன்று அந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த நபர். அவங்க கிட்ட போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. நபியினுடைய முகம் அப்படியே வாடி இருந்தது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் உங்களுடைய முகத்தில் வாடி இருக்கு? இல்லை உங்களை நலம் விசாரிக்க வந்தேன், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை சொல்லுங்க யார சொல்லலான்னு சொன்ன உடனே, நான் வருகின்ற வரியிலே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவர்களை சந்தித்தேன், என்னை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசினார், நான் குர்ஆனைத்தான் அவர் போதி காமித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் சந்தித்த வந்த நபர் யார் தெரியுமா? இந்த மதீனாவிலே இருக்கின்ற அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த 2 கூட்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்திருந்தோம். அப்பொழுது எல்லாருடைய நாவிலும் வந்தவர் அவர் தான், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவரை நியமிக்கலாம், தலைமை பீடத்திற்கு தலைவராக அவரை நியமிக்கலாம் என்று நாங்கள் எல்லாம் இருந்தோம். நீங்கள் எப்பொழுது இந்த மதீனாவிற்குள் வந்தீர்களோ அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரை புறக்கணித்து விட்டு உங்களுடைய பின்னால், ஹிதாயத்தின் பின்னால் என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். எனவே அந்த மனிதருக்கு உங்கள் மீது சிறிது கோபம் இருக்கத்தான் செய்யும். அவருக்காக நான் உங்களிடத்தில் மன்னிக்க, யாரே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அவருக்கு சிறிது கோபம் இருக்கிறது, எனவே அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவருக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் அந்த முஷ்ரிக்கீன்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களிலிருந்தும் நீங்கள் அதன் கசீரா அதிகமான நிந்தனையான வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். அவங்க ரொம்ப கோபமான வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன செய்ய பேசுவாங்க. சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை இப்படி முடிப்பான், வஇன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், வ தத்தகு நீங்கள் இறை பக்தியோடு இருந்தால், எந்த ஒரு விஷயத்திலும் 2 விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், ஒன்று சபர், இன்னொன்று தக்வா. எந்த விஷயத்திலும் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமருடைய 10வது வசனத்திலே சொல்லி காட்டுவான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும், பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கொடுப்பான் தெரியுமா? பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாமல் கொடுப்பான். அல்லாஹ் சாபிர், எந்த ஒரு நபரோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்லல. குர்ஆன்ல சொன்ன ஒரே ஒரு நபர் கூட்டம் யார் தெரியுமா? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அது செல்வத்தில் வரலாம், குழந்தை விஷயத்தில் வரலாம், மனைவி விஷயத்தில் வரலாம், வியாபாரத்தில் வரலாம், எதில் வந்தாலும் சரி சபர், பொறுமை என்பது வேண்டும். அந்த பொறுமையை மட்டும் நாம் எடுத்தால் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் கணக்கில்லாமல் அதற்கான கூலியை தந்துடுவான். கொஞ்சம் சபர். ஒரு பெண்மணி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல,
யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு இருக்கிறது, நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அந்த வலிப்பு நோய் எனக்கு சரியாயிரும். நபியுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலே உன்னை அந்த வலிப்பு நோயை கொண்டு சோதித்திருக்கிறான். நீ பொறுமையாக இருந்தால் அதற்கான கூலி அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். பொறுமை தான் அங்கே பார்க்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் கிட்டுமா? கிட்டும், கிடைக்கும் அப்படின்னு கேட்டு அந்த பெண்மணி போனாங்க. திரும்பி மறுபடியும் வந்தாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த வலிப்பு நோய் வந்தால் என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது, அந்த ஆடைகள் மட்டும் விலகாமல் இருப்பதற்காக எனக்கு நீங்கள் துவா செய்வீர்களா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய பர்தாவுடைய விஷயத்தை கவனித்து துவா செய்தார்கள் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். இதே போன்று ஒரு பெண்மணி கபரின் மீது அமர்ந்து கொண்டு, கபரின் மீது கை வைத்து கொண்டு, கபரினுடைய அருகாமையில் அழுது கொண்டு இருப்பார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியின் அந்த வழியில் போயிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி அழுததை பார்த்துட்டு, ஏன் பெண்ணை அழுகிறாய்? கபரில் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? அழுகக்கூடாது. ஏமா நீங்கள் இங்கே அழுகிறீங்கன்னு சொன்ன உடனே, உங்களுக்கு இப்படிலாம் வந்தால் தான் தெரியும், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க வஃபாத்தானா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பேசிடுவா? அந்த பெண்மணி பேசிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிடுவாங்க. அப்பொழுது பின்னால் வந்த ஒரு நபர் சொல்லுவார், அது யார் தெரியுமாமா உங்களுக்கு? நபி, அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவங்கள போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு ஓடுறாங்க பின்னாடி. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அந்த பெண்மணி போனார்கள். போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, ஒரு நபின்னு சொன்னா எவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு நான் நினச்சேன், ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை, அதுக்கு பவ்வாபுன் என்ற வார்த்தையை அந்த பெண்மணி பயன்படுத்துகிறாங்க. ஒரு பாதுகாவலன் கூட நபிக்கு இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன். போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று எனக்கு தெரியாது, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னம ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, இந்த பொறுமை இருக்கிறதே அந்த நிகழ்வு நடந்த ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு, ஆமாம் தப்பு செஞ்சிட்டேன்ல, நாங்கள் பொறுமையை இழந்துட்டேன்ல, அது பொறுமை. அந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுமை என்பது வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோபத்தை கட்டுப்படுத்தணும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது தான் நமக்கு சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் பொறுமைக்கான அந்த இடங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது, வஇன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக அதுதான் உங்களுடைய காரியங்களிலே அனைத்தையும் தீர்மானிக்கும் விஷயமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. எது? அந்த பொறுமை, அந்த தக்வா. அந்த இரண்டும் தான் நமக்கு பெரிய ஆயுதங்கள். எனவே எல்லா நிலைகளிலும் நாம் அந்த தக்வா என்பதையும் பொறுமை என்பதையும் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட 185வது வசனத்தில் அந்த மௌத்தினுடைய சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே இருந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மரணத்தினுடைய சிந்தனையை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு என்ன செய்வானாக? தந்து கொண்டே இருப்பானாக. அந்த மரணத்தினுடைய பயத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தினுடைய செயல்களை செய்வதற்கும் நரகத்தினுடைய செயல்களை விட்டும் தப்பித்து இருப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري. ربي زدني علما. ربي ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك الله.